الرحيم. سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த மஜ்லிஸிலே வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹ்வின் பேரருளால் புனித ரஜபு மாதம் 27வது இரவு இது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் என்கிற விண்ணுலக பயணத்திற்கு அல்லாஹுவால் அழைக்கப்பட்டு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு சங்கையான இரவு. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றின் எல்லா நாட்களும் அவர்கள் வாழ்வில் நடந்த முக்கியமான நாட்கள், தினங்கள், விசேஷத்திற்குரியவைகள், இவைகளை பற்றியெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த உம்மத்திற்கு நினைவு கூறப்படுகிறது. அவர்களின் பிறந்த நாள், அவர்கள் வஃபாத்தான நாள், மேராஜிற்கு சென்ற நாள், ஹிஜ்ரத்திற்கு போன நாள், இப்படி நிறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்று தினங்கள் நினைவு கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில் நாயக வாழ்வில் தவிர்க்க முடியாத மிக முக்கியமான ஒரு நாள் மேராஜுடைய தினம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் ஏராளமான அற்புதங்கள் வழங்கினார். அற்புதங்கள் ஆயிரக்கணக்கில் நடந்திருக்கிறது. அல்லாஹ்விடமிருந்து ஏதாவது அற்புதம் வந்தால் அதற்கு குத்ரத் என்று பெயர். நபிமார்களுக்கு ஏதேனும் அற்புதங்கள் நடந்தால் முஅஜிஸா என்று பெயர். அதுவே இறை நேசர்களுக்கோ வலிமார்களுக்கோ நடைபெறுமானால் கராமத் என்று பெயர். இந்த வரிசையில் மிஅராஜ் ஒரு மிகப்பெரிய முஅஜிஸா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எக்கச்சக்கமான முஅஜிஸாக்கள் நடந்திருக்கிறது. தனி கிதாபுகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வின் அற்புதங்களை குறித்து தனியாக நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஹஸாயிஸுல் குப்ரா என்று ஒரு நூல் அல்லாமா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதிய நூல். 1000 அற்புதங்கள், அதில் ரசூலுல்லாஹுடைய அற்புதங்கள் விவரிக்கப்படுகிறது. 1000 அற்புதங்கள். 1000த்திலும் சிறந்த முதல் அற்புதம் அல் குர்ஆன். குர்ஆனை விட ஒரு அற்புதம் உலகத்தில் ரசூலுல்லாஹுக்கு வழங்கப்படவில்லை. குர்ஆன் தான் இருக்கிற அற்புதங்களில் ஆக பெரிய அற்புதம். இரண்டாவது அற்புதம் நாம் இப்போது நினைவு கூறுகிற மிஅராஜ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விண்ணுலக பயணம். திருக்குர்ஆனுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது. அவர்கள் கல் சலாம் சொன்னது, மரம் சலாம் சொன்னது, மரம் சஜிதா செய்தது,
ஒட்டகம் சஜிதா செய்தது, மான் வந்து பேசியது, கை விரல் நீட்டினார்கள், அதிலிருந்து நீர் சுனை வந்தது. நூற்றுக்கணக்கான பேர் ஒது செய்கிற அளவுக்கு விரல் இடுக்கில இருந்து நீர் வழிந்தது. அவர்கள் தங்கள் விரலால் சைகினை காட்டினார்கள், சந்திரன் பிளந்தது என்றெல்லாம் வரிசையாக சொல்லப்படுகிற ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை விடவும் ஆகச் சிறந்த அற்புதம் 2. முதல் அற்புதத்திற்கு குர்ஆன் என்று பெயர், இரண்டாவது அற்புதத்திற்கு மேராஜ் என்று பெயர். குர்ஆனுடைய 15வது ஜுஸுவினுடைய துவக்கம் மேராஜினுடைய நிகழ்ச்சியை சொல்லக்கூடிய வசனம். அந்த வசனத்தில் அல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், லினுரியஹு மின் ஆயாத்தினா, நாம் நம்முடைய அத்தாட்சிகளை காட்டுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அழைத்து சென்றோம். அந்த ஆயத்துக்கு மாத்திரம் நாம் இப்போது விளக்கம் பார்க்கலாம். சுப்ஹானல்லதி, அந்த இறைவன் பரிசுத்தமானவன். யார்? அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியாரை, தன் அடிமையை இரவில் அழைத்து சென்றான். லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து அழைத்து சென்றான். இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு அழைத்து விட்டு போனான். மஸ்ஜிதுல் அக்ஸா எந்த மாதிரி பூமி? அல்லதி பாரக்னா ஹவ்லஹு, அதை சுற்றியுள்ள பகுதிகளை எல்லாம் நாம் பரக்கத்து செய்தோமே, அந்த இடம் வரை அழைத்து போனான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, அதற்கு மேல் இறைவன் மேராஜ் வரை, ரப்பை சந்திக்கிற இடம் வரை கூட்டி சென்றான். அது நம்ம அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. இன்னஹு ஹுவ ஸமீஉல் பஸீர், அவன் நன்கு கேட்பவன், நன்கு பார்ப்பவன் என்று குர்ஆனிலே வருகிறது. பொதுவாக மேராஜ் ஒரு அற்புதம், ஒரு ஆச்சரியம். நமக்கெல்லாம் தெரியும், ஏதாவது அல்லாஹ்வை புகழ்ற மாதிரி வாக்கியமா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். ஆச்சரியமான விஷயம், ஏதாவது நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா மாஷா அல்லாஹ்னு சொல்லுவோம். ஏதாவது தீமையான விஷயம் காதுல கேட்டா நவுது பில்லான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நமக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லுவோம். இந்த மாதிரி வரிசையில ஆச்சரியமானவைகளுக்கு சொல்லுகிற வார்த்தை சுப்ஹானல்லாஹ். எப்பவா இருந்தாலும் சரி, எந்த ஆச்சரியத்தை பார்த்தாலும் சுப்ஹானல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். மேராஜ் ஒரு அற்புதம். எனவே அதை ஆரம்பிக்கிற போது இறைவன் சுப்ஹானல்லதி என்று தொடங்குகிறார், சுப்ஹானல்லாஹ் என்று தொடங்குகிறார். இரண்டாவது வாக்கியம், இந்த ஆயத்தை மட்டும் விளக்கமா பார்த்தாலே மேராஜ் ஓரளவு புரியும். அஸ்ரா பி அப்திஹி, தனது அடியானை கூட்டி போனான். நாமளா போனது ஒன்று இருக்கு, அழைப்பு கொடுத்து நீங்க வந்துருங்கன்னு சொல்லிட்டு போறது ஒன்று இருக்கு, கையோட உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க வாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இப்படி 3 டைப்ல இருக்கு தாவத்து, 3 வகை. நம்மளா கூட்டுக்கலாம் கூட மாட்டாங்க, நம்மளா போயிடுறது. இது மரியாதை இருக்காது. ரெண்டாவது, ஒரு அட்டையை கொடுத்து ஒரு தாவத்து நாம கொடுத்து தாங்கள் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும், இன்ஷா அல்லாஹ் வர்றேன் அப்படின்னு சொல்லுவோம், போவோம். இது அழைப்பின் பேரில் செல்லுவது. மூணாவது ஒண்ணு இருக்கு, பர்டிகுலரா அந்த டைம்ல கொண்டு வண்டியை வெளியே நிறுத்திட்டு உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க, கையோட நீங்க வரணும், இந்த வாகனம் ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இது தாவத்தில உயர்ந்த தாவத். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றது இந்த 3வது ரகம். வாகனம் ரெடி, வாகனத்திற்கு புராக் என்ற பெயர். கூட்டிட்டு போறதுக்கு ஒருத்தர் வந்திருக்கார், அவருக்கு ஜிப்ரீல் என்ற பெயர். அழைத்து வர சொல்லி ஆள் அனுப்பியது அல்லாஹ் தஆலா. நாயகமே நீங்கள் வர வேண்டும். இதுதான் அஸ்ரா பி அப்தி. அங்கே முஃபஸ்ஸிரீன்கள், திருக்குர்ஆன் விரிவுரையாளர்கள் சொல்லுகிறார்கள், பி அப்திஹி, தன் அடியாரை அழைத்து சென்றான். ரசூலை அழைத்து சென்றான்னு சொல்லலாம், உலகத்திலேயே சிறந்தவரை அழைத்துட்டு போறோம்னு சொல்லலாம்.
அஷ்ரஃபுல் மக்லூகாத், படைப்பினங்களில் சிறந்த பெருமானாரை அழைச்சிட்டு போறோம்னு சொல்லலாம். ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அருள்கொடையை அழைச்சிட்டு போறோம்னு சொல்லலாம். அந்த வாக்கியம் எதுவுமே சொல்லல, அடிமையை அழைத்து போனான். இங்கிருந்துதான் மார்க்க அறிஞர்கள் எழுதி தருகிறார்கள், உலகத்திலேயே ஒருவனுக்கு உயர்ந்த பதவி என்ன தெரியுமா? அவன் அல்லாஹ்வுக்கு அப்தாக இருப்பது. நான் பெரிய பதவி, நான் பெரிய அதிகாரி, நான் பிரதமர், நான் முதல்வர், நான் அமைச்சர், நான் பஞ்சாயத்து தலைவர், நான் இப்படி எல்லாத்தையும் விட அப்து என்பதுதான் பிரதானமான அந்தஸ்து. ரப்புக்கு முழுமையாக அடிமையாக இருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலேயே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, மேராஜுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்டாங்களாம், உங்களை எப்படி அழைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நான் அப்தாக இருக்க பிரியப்படுகிறேன். நான் பெரிய விஐபி, ரசூல், கடைசி நபி, காத்தம் நபி இதெல்லாம் இல்ல, நான் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்க வேண்டும். அப்து, அப்து என்ற வார்த்தை அவ்வளவு ஆழமானது, பொருள் கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு விருப்பமான பேரு அப்து தான். அதனாலதான் நாம யார் முஸ்லிமாக இருந்தாலும் தான் கலிமா சொல்றப்ப அஷ்ஹது அன்ன முஹம்மதன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்துஹு தான் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய அடிமையாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் ரசூலுஹு, ரசூலாக இருக்கிறார்கள். உலகத்தின் உயர்ந்த படித்தரம் ஒருவன் அப்தாக இருப்பது. அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை அப்து என்று சொல்லிக் கொள்வதை விரும்புவார்கள். பிரபலமான ஹதீஸ்ல வருது இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன் இவ்வளவு இரவு தொழுகை எல்லாம் தொழுகிறீங்க, ஏன் இவ்வளவு தூரம் அழுகிறீங்க, பாவம் மன்னிப்பு கேட்கிறீங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டானே அப்படிங்கிறப்ப ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பதா அகூன அப்தன் ஷகூரா, நான் நன்றி செலுத்தும் ஒரு அப்தாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்பாங்க. அப்து என்று தன்னை சொல்லிக் கொள்வதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஆகப்பெரிய அஸ்ரா பி அப்திஹி லைலன், அல்லாஹ் சொல்ற அந்த ஆயத்துக்கு மட்டும் இப்ப விளக்கம் பார்க்கிறோம். லைலன், இரவிலே அழைத்து சென்றார். பகல்ல இல்ல இந்த பிரயாணம், இரவில். மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து என்று வருகிறது. மஸ்ஜிதுல் ஹராம் இல்ல, அசல்ல காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் உம்மஹானி அவர்களுடைய வீடு இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய உறவினர், ஒரு வகையில் சகோதரி, ஒரு வகையில் நெருக்கமான ரசூலுல்லாஹை சில காலம் வளர்த்த தாய். உம்மஹானியுடைய வீட்டிலே படுத்திருக்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். படுத்திருக்கிற போதுதான் மேராஜின் அழைப்பு வருகிறது. நல்லா கவனிக்கணும், வர்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் கதவை தட்டிதானே உள்ள வருவாங்க. இவங்க கதவை தட்டிட்டு எல்லாம் உள்ள வரல. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மேல் வழியாக உள்ள இறங்கினார்கள். அதுக்கு அர்த்தமே இப்ப போக போற பயணம் இந்த மாதிரி மேல் நோக்கிய பயணம்னு அர்த்தம். தரை வழியா எங்கேயாவது போறவங்க இருந்த கதவை தட்டி உள்ள வந்திருப்பாங்க. மேலிருந்து கீழே இறங்கினார்கள். எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அழைத்து சென்று கொண்டு போய் மஸ்ஜிதுல் ஹராமிலே வைத்து அவர்களுடைய இருதயத்தை ஜம்சம் நீரால் கழுவப்படுகிறது. ஜம்சம் நீரால் நிறைய தடவை கழுவப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் ஜம்சம் நீரால் கழுவப்படுகிற போது ஒரு புதிய உத்வேகம் ரசூலுல்லாஹ்வுக்கு வரும், ஒரு புதிய சக்தி வரும். ஃபர்ஸ்ட் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சில அறிவிப்புகளின்படி பிறந்த உடனே ஜம்சம் தண்ணீரால் அவர்களின் இருதயம் கழுவப்பட்டது. இரண்டாவது தடவை சிறுபிராயத்தில் ஹலீமா சஅதியா அம்மையாரிடம் அவர்கள் பால் குடித்துக் கொண்டிருந்த காலத்தில், அதுக்கப்புறம் சின்ன வயசு வரைக்கும் அங்கதான் வளர்ந்தாங்க. அந்த நேரத்தில் ஹலீமா அம்மாட்ட இருக்கிறப்போ ஒரு தடவை இதயத்தை பிளந்து ஜம்சம் நீர் ஊற்றி இருதயத்தை கழுவி மீண்டும் பொருத்தப்பட்டது. மூன்றாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு நபி பட்டம் பெறுவதற்கு முன்னால் ஒரு தடவை ஜம்சம் தண்ணீரால் கழுவி பரிசுத்தப்படுத்தப்பட்டது. நான்காவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மேராஜினுடைய இந்த பயணத்தின் போது கழுவப்பட்டது. இன்னும் பல்வேறு சொற்கள் இதில் இருந்தாலும் இந்த நாளும் முக்கியமானவை.
இந்த ஃபர்ஸ்ட் கழுவுன உடனே குழந்தைகளுக்குன்னு இருக்கிற எல்லா விதமான விஷயங்கள், பிடிவாதங்கள், குறும்பு சேட்டைகள் இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லாம ஆயிடுச்சு. குழந்தைகளுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குமல்ல, எதையாவது போட்டு டொப்புன்னு உடைக்கிறது, ஏதாவது ஒண்ணு வேணும்னு சொன்னா புடிவாத புடிச்சுக்கிட்டு நிக்கிறது, இதுதான் எனக்கு கொடுத்தாகணும்னு நச்சரிக்கிறது, காரணமே இல்லாம நடுராத்திரி கத்துறது, இது எதுவுமே ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில இருந்த மாதிரி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குழந்தையா இருக்கிறப்ப அதை போட்டு உடைச்சாங்க, இதை போட்டு உடைச்சாங்க, ஒண்ணுமே வரல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இது வேணும்னு முடிவாதம் பண்ணாங்க, அப்படியெல்லாம் இல்லை. குழந்தையில் இருக்கிற போதே, அந்த தாயினுடைய மார்பில் பால் குடிக்கிற போதே அடுத்தவர்களுக்கும் பால் வைக்க வேண்டும் என்று தான் குடிப்பதை அளவோடு நிறுத்தி கொள்ளுகிற அளவுக்கு இதெல்லாம் இந்த கல்வை குழந்தையிலேயே கழுவிட்டதுனால குழந்தைகளுக்கு உள்ள எல்லா விதமான இது அழுக்குகள்லாம் நின்று போச்சு. இரண்டாவது தடவை சிறுபிராயத்திலே செய்யப்பட்டது, விளையாடிட்டு இருந்தப்போ. அப்போ அங்கதான் இருக்கிறாங்க ஹலீமா சாதியா அம்மாட்ட. மீறி போனா ஒரு 3-4 வயசு 5 வயசுக்குள்ள விளையாடிட்டு இருந்தப்போ சரியான ஹதீஸ்கள்ல வருது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஆச்சரியமாக சொல்லுகிறார்கள், ஹலீமா அம்மாவுடைய வீட்டுல அவங்க கூட பால் குடிச்ச சகோதரர்கள் சின்ன பிள்ளைகள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. குழந்தைகள்லாம் விளையாடிட்டு இருக்கிறப்போ ஒரு வயல் வெளியாது, ஹலீமா அம்மா வீட்டுக்கு வெளியே திடீர்னு வந்து ரசூலுல்லாஹ்வை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க 2 பேர். இதை பார்த்த இன்னொரு குழந்தை வேகமா ஓடி வந்து ஹலீமா அம்மாட்ட, முகம்மதை யாரோ 2 பேர் தூக்கிட்டு போறாங்க. இப்ப நம்ம பாணியில சொன்னா பூச்சாண்டி புடிச்சிட்டு போயிட்டான், யாரோ புள்ள குடிக்கிறவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பதவதை போடு ஹலீமா அம்மாவும் அவர்களுடைய கணவரும் யார் தூக்கிட்டு போனாங்களோ அவங்களுக்கு பின்னாடி வேகமா ஓடுறாங்க. அங்கே போய் ஹார்ட்டை பிளந்து இதயத்தை எடுத்து ஜம்சம் தண்ணீர் ஊற்றி கழுவி மீண்டும் வைத்து விட்டார்கள். வச்சுட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஓடி வந்த ஹலீமா அம்மா கீழே படுத்திருக்கிற முஹம்மதுவை வாரி எடுத்து கொண்டார்கள். இதுல என்ன விஷயம் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய அறிவிப்புல வருகிறது, அந்த இடத்துல தழும்பு இருந்திருக்கு. ரசூலுல்லாஹ் 4-5 வயசுலயே ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி பண்ண எப்படி அந்த இடத்துல ஒரு தையல் போட்டதற்கான அடையாளம் இருக்கிறதோ, அந்த தையல் அந்த குழந்தைக்கு இருந்திருக்கு, சின்ன பையனுக்கு. அதை எடுத்துட்டு போன பிறகுதான் அன்றைக்கு மாலையே மசூரா செய்தார்கள் கணவனும் மனைவியும். இந்த குழந்தைக்கு என்னென்னமோ நடக்குது, யாரோ 2 பேர் வர்றாங்க, தூக்கிட்டு போறாங்க, ஹார்ட் இது பண்றாங்க, கழுவுறாங்க, வைக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ ஒரு தழும்பு இருக்குது, நம்ம கையில பால் குடிக்கிறதுக்கு ஒப்படைச்சது, நாம வளர்த்துட்டு இருக்கிறப்ப பத்திரமா ஒப்படைக்கணும், இது போற போக்கே சரியில்லை, நம்ம கொண்டு போய் ஒப்படைச்சிருவோம், அவங்க அம்மாட்ட கொடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்தது அன்றைக்கு தான். இதயம் பிளக்கப்பட்டு பரிசுத்தமான அன்று. 3வது அவர்களுடைய நபி பட்டத்தின் போது அவ்வாறு இதயத்தை பிளந்து சுத்தம் செய்யப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் என்ன தெரியுமா, இதயத்தை பிளந்து கழுவப்படும் போதெல்லாம் அதுக்கு பின்னாடி வர்ற பெரிய பெரிய விஷயங்களை தாங்குகிற மனோபக்குவத்தை அந்த ஆற்றை கழுவி வைக்கிறதுனால கிடைக்கும். தனியா போய் குகையில உட்கார்றதுக்கு தெம்பு வேணும். திடீர்னு ஜிப்ரீல பார்த்து உயிர் பயம் வந்து விடும் அல்லவா. இருட்டான ரோட்ல போயிட்டு இருக்கிறப்ப லேசா யாராவது வந்தாவே பயமா இருக்கு. சும்மா ஒரு இருட்டான சந்தில போயிட்டு இருக்கிறப்போ நாய் கடிக்க வேணாம் வேணாம், அது உட்கார்ந்து இருக்கிறது எந்திரிச்சு நின்றுச்சுனாவே நமக்கு இங்க ஹார்ட் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சு. அது சவுண்டு போடல, பின்னாடி துரட்டல, ஒண்ணும் பண்ணல, ஹார்ட் எல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிடும். இது எந்திரிச்சு நிக்குது, எவனோ வர்ற மாதிரி இருக்குது, போற மாதிரி இருக்கு. ஒரு தனியாக ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மலைக்குள்ள இருக்கிற குகைக்குள் அமர்ந்து கொண்டிருக்கிற போது திடீர்னு யாராவது வந்து மனித உருவம் அல்லாமல் வேறு உருவத்துல நின்ன பார்த்த உடனே பயம் வரணுமா இல்லையா?
வராத அளவுக்கு அல்லது வகியை தாங்குகிற அளவுக்கு அவருடைய உள்ளம் சுத்தம் செய்யப்பட்டது. வகியை தாங்கிறதுக்கு ஒரு வெயிட், ஏறுறதுக்கு ஒரு திடமான மனோதிடம் வேண்டும். அந்த மனோதிடத்தை, இதயத்தை கழுவி சுத்தப்படுத்தப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் மிஅராஜ், தரைவழி பயணம், வான்வழி பயணம், சுவனத்தை நோக்கிய பயணம், நரகத்துக்குள்ளே பயணம், நபிமார்களை சந்தித்தல், நபிமார்களுக்கு தொட வைத்தல், இவ்வளவும் நடக்க வேண்டும். அதனால் அவர்களை இருதயத்தை கழுவி சுத்தம் செஞ்ச உடனே காபத்துல்லாவிலே இருந்து புராக் வாகனத்தில் பைத்துல் முகத்தஸிற்கு அழைத்து செல்லுகிறார்கள். உங்களுக்கு எல்லாம் வருஷம் வருஷம் வரலாறு தெரிஞ்சதுதான், அதனால சுருக்கமா சொல்லிடுறேன். மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு போனார்கள். அத்தனை அம்பியாக்கள், அருவாகுகள் அங்கே இருந்தார்கள். இதுவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்து வந்தவர்கள் எல்லாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டார்கள். எல்லோருக்கும் இமாமத்து செய்கிற இந்த பெயர் மூலம்தான் இமாமுல் அம்பியா, நபிமார்களுக்கு இமாம் என்கிற பெயர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏற்படுகிறது. அந்த தொழுகை வச்சு முடிச்சது, அப்புறம் வானம் போனது, ஒவ்வொரு வானத்திலையும் ஒவ்வொரு நபியை சந்திச்சது, அல்லாஹுவை சந்தித்தது, நரகத்தின் காட்சிகளை கண்டது, சுவனத்தின் காட்சிகளை கண்டது, எல்லாம் ஆண்டுதோறும் கேள்விப்படுகிறீர்கள். அதே வரலாறு தான். இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு தோதுவா என்ன படிப்படையோ அதை பேசலாம் தான். அதே வரலாறு சொல்றது இல்லை. சில பேர் இந்த வரலாறு கேட்டு கேட்டு மனப்படம் வேற ஆயிடும். அவங்களுக்கு நீங்க மிஸ் பண்ணாலும் நாங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கிற அளவுக்கு. நான் இதுக்கு முன்னாடி மேராஜில் அடிக்கடி சொன்னது உண்டு. ஊர்ல உள்ள அஜத்திட்ட மேராஜ் அன்னைக்கு இங்க எழுதி போட்ட மாதிரி போர்டுல எழுதி போடுது, மேராஜ் சிறப்பு தினம், உருது உரை, தமிழ் உரை இத்தனை மணிக்கு நடைபெறும், ஜமாத்தார்கள் கலந்து கொள்ளுங்கள். அவரு ஒரு நாள் அஜித் சாயந்தரமே வந்தாராம். இங்க உள்ள அஜித் இல்ல, நீங்க வேற பார்க்க வேணாம், நான் எங்க ஒரு ஊர்ல நடந்தது சொல்றேன். என்ன ஹஜ்ரத், இன்னைக்கு மேராஜ் தானவா? ஆமா. அதே பயம் தானவா? மேராஜ்ல வேற என்ன பயம் பேச முடியும்? மேராஜ்ல அதை விட்டு போட்டு வேற எதையாவது பேச முடியும்? அதான் அந்த முதல் வானம், ரெண்டாவது வானம், மூணாவது வானம் இப்படி கூட்டு போவீங்கல்ல, அதை பத்தி தானே பேச போறீங்க. அதானே இருந்தாங்களாம். ஆமா, அதுதான். அதான் வருஷம் வருஷம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. அஜித் சொன்னாதான் இவா முதல் வானத்துல யாரு, ரெண்டாவது வானத்துல யாரு, 7 வானத்துல யாரு யாரு எங்க சொல்லு பார்க்கலாம். இல்ல அந்த அளவுக்கு தெரியாது. அப்படின்னா பேசாம உட்காந்து கேளு. 25 வருஷமா அதையே பேசுறீங்க இல்ல, அதையே 25 வருஷமா பேசுறீங்கன்னா நீ ஒரு வருஷமாவது கரெக்டா சொல்லிருக்கியா இதுவரை? ரெண்டாவது, மேராஜ் இன்னைக்கு இரவு மேராஜ் தான் பேச முடியும். மேராஜ் இரவு ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தை பத்தி பேச முடியாது. ஸல்லல்லாஹு பத்ருடைய இரவுனா பத்ர், அதுதான் பேச முடியும். பத்ர்ல உட்கார்ந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய கல்யாணத்தை பத்தியோ மேராஜை பத்தியோ சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் மேராஜுடைய நிகழ்ச்சிகள் நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது வந்தது இதெல்லாம். முதல் ஒரு விஷயம், மேராஜை பொறுத்தவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா, நீங்க பல தடவை கேள்விப்பட்டதுனால சுருக்கமா சொல்றேன், 3 காரணங்கள் மேராஜ்ல. ஒரு காரணம், ரசூலுல்லாஹ்வுக்கு துன்பமான நேரத்தில் ஆறுதல். இரண்டாவது காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு தனது அத்தாட்சிகளை, தன் வல்லமையை, தன் ஆற்றலை அல்லாஹ் காட்டுகிறான். மூணாவது விஷயம், இது ஒரு சோதனை. யாரெல்லாம் ஈமான் பலவீனமானவங்க, யாரெல்லாம் ஈமான் சக்தி வாய்ந்தவங்க, இந்த 3 தான் மேராஜிற்கு காரணம். ஃபர்ஸ்ட் காரணம் ஆறுதல். ஆறுதலுக்கு காரணம் என்னன்னா, 25 வருஷம் மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆயிட்டாங்க. பெரிய இழப்பு. பொதுவா ஆண்களை பொறுத்தவரை மனைவி வஃபாத்தாகி ஒரு ஆண் இருந்துட்டு இருக்கிறப்போ உள்ள வாழ்க்கை ரொம்ப கூடியது, ரொம்ப கூடியது. அவருக்கு எவ்வளவு வசதி இருக்கட்டுமே, எக்கச்சக்கமா காசு இருக்கட்டும், கோடிக்கணக்கில் இருக்கட்டும், அவர் கூட அவர் மனைவி இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு ஆறுதலுக்கு, பார்த்து கொள்வதற்கு மனைவி மட்டும் இல்லைன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப மோசமா இருக்கும்.
அப்போ 25 வருஷ கால மனைவி அல்ல, ஏறத்தாழ எல்லாத்திலையும் பார்ட்னர், அபாரமான அறிவாளி. ஏற்கனவே வயசு வேற மூத்தவங்களா, எல்லாச்சோடைய வயசை விட 25 வருஷம் 15 வருஷம் அவங்க வயசு அதிகமானவங்க. 15 வயசு அதிகங்கிறதுனால நல்ல அனுபவம், முதிர்ச்சி, நிர்வாகத்திறன், எதையும் கையாளுவதில் பக்குவம், இது எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு மனைவி இல்லைங்கிற வருஷம் ரொம்ப கவலையா இருந்துச்சு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றில் அந்த வருஷத்திற்கு ஆமுல் ஹுஸ்ன் என்று பெயர். ஆமுல் ஹுஸ்ன்னா கவலை ஆண்டு. அவங்க மனைவி வஃபாத்தான வருஷத்துக்கே பேரு கவலை ஆண்டு. சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹ் அந்த கதீஜாவின் பிரியத்தை எனக்கு ரிஸ்காக கொடுத்தான். கதீஜாவின் பிரியத்தை எனக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளித்தான். எல்லா மக்களும் மறுத்த போது என்னை ஏற்றுக்கொண்டார். எல்லா மக்களும் எனக்கு கொடுக்க மறுத்த போது தன் சொத்தை எல்லாம் அவர் கொடுத்தார். மக்கள் எல்லாம் மறுத்த போது என்னை ஏற்றுக்கொண்டார். எல்லாரும் என்னை தள்ளி வைத்த போது தன் காசு பணத்தை எல்லாம் கொடுத்தார். இந்த உலகத்தின் முதல் முஸ்லிம் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த அம்மாவுடைய வாழ்க்கை மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த பெண்ணும் அமையல. நிறைய மனைவிகள் இருந்தார்கள் பின்னாட்கள்ல. நம்ம முன்னாடியும் சொல்லியிருக்கோம், இதே பள்ளியில எனக்கு நினைப்பு இருக்கு, ரம்ஜான்ல நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். கதீஜா அம்மா வஃபாத் ஆகிற வரையும் ரசூலுல்லாஹ்வுக்கு 2வது கல்யாணம் நடக்கல. அவங்க வஃபாத் ஆகுறாங்க, அதுக்கு பின்னாடி 10 வருஷத்துல வருஷந்தோறும் நிறைய பேர் மனைவி, 10 மனைவிகள் சுமார் 10 வருஷத்துல. கதீஜா அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் 2வது கல்யாணம் நடக்கல. நீங்க இப்படி கணக்கு போடுங்க, 25 வயசுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம், 51 வயசுல அவங்க வஃபாத் ஆகுறாங்க. இடைப்பட்ட 26 ஆண்டு காலங்கள் பெருமானாருக்கு அவர்கள் மட்டும்தான் மனைவி. வகி வந்த போது இவர்கள் பயந்து வந்த போது போர்த்தி விட்டு மடியில படுக்க வைத்து ஆறுதல் சொல்லி, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், கவலைப்படாதீங்க, ரொம்ப அற்புதமான ஒரு கவுன்சிலிங் கொடுத்த மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. கணவருக்கு பெரிய ஆறுதலே இருந்தாங்க. ஊர் உலகத்துல நிறைய பிரச்சனை நடக்கலாம், ஒண்ணும் இல்லை, எல்லாம் சரியா போயிடும், உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் ஆகாது, நீங்க பேசாம இருங்க அப்படின்னு மனைவி 2 வார்த்தை சொல்லிட்டா பெரிய பூஸ்ட். அதுதான் ரோட்ல போறவங்க சொல்லுவான், நமக்கு ஆறுதல், உள்ளத்தை தொடாது. பக்கத்துல உள்ளவங்க, வேலை செய்யறவங்க, கூட உள்ளவங்க எல்லாம் கம்பெனியன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, இல்ல மனைவி சொல்லணும், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, பாத்துக்கலாம், என்ன வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம கூட அல்லாஹ் இருக்கான், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு மனைவி சொல்லட்டும். பெரிய உத்வேகம், டானிக், பூஸ்ட். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு வாழ்க்கையில மிகப்பெரிய பூஸ்டாக இருந்தவர்கள் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வஃபாத் ஆனதற்கு பிறகு நாயகம் கிட்டத்தட்ட ஒரு முடங்கும் நிலைக்கு அவர்கள் கவலை ஆட்கொண்டது. போதாக்குறைக்கு கூடவே அபூ தாலிப் அவர்கள் வஃபாத். அபூ தாலிப் அவர்கள் மார்க்கத்தை ஏற்பதிலே கொஞ்சம் முன்பின்னானாலும் ரசூலுல்லாஹ்வை காப்பாத்தினது அவங்க கடைசி வரைக்கும். சூரா அன்ஆம்ல ஒரு வசனம் வரும், வயன்ஹவுன அன்ஹு வயன்ஹவுன அன்ஹு வயுஹ்லிகூன இல்லா அன்ஃபுஸஹும் வமா யஷ்உரூன். அந்த ஆயத்து அபூ தாலிப் அவர்களை பற்றிய. அபூ தாலிப் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொலை பண்றதுக்காக தேடிட்டு இருந்தப்போ, அவங்க பராமரிப்புல ரசூலுல்லாஹ் இருந்தப்போ, அபூ தாலிப் ரொம்ப பெரிய ஒரு வயசானவர், ஊருக்கே நாட்டாம தலைவர், உள்ள படுத்திருப்பார். வாசல்ல அபூ தாலிப் வீட்டு வாசல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்திருப்பாங்க. இரவுல எல்லாம் படுக்கிறப்ப கரெக்டா எல்லாரும் மாதிரியும் படுத்துருவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு எந்திரிச்சு வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எழுப்பி விட்டு, நீ உள்ள போய் படுத்துக்கோ, உன் இடத்துல படுக்கிற மாதிரி நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி
வராந்தாவுல முன்னாடி உள்ள திண்ணையில வாசல்ல இவங்க படுத்துக்குவாங்க போர்வையை போத்தி. வருபவன் முகம்மது என்று நினைத்து என்னை வேண்டுமானாலும் கொள்ளட்டும், உனக்கு ஒண்ணும் ஆகக்கூடாது. போய் உள்ள இருக்கிற அபூ தாலிப் பெரியவர் படுக்கிற இடத்துல ரசூலுல்லாஹ் படுத்திருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏறத்தாழ உறவுக்காரர்களில் இவ்வளவு தூரம் பாதுகாத்தவர்கள் வேற யாரும் இல்லை. அவர்களும் வஃபாத்து, ஊர்ல இருக்கவே முடியல, பெரிய கவலை. அபூ தாலிப் வஃபாத்தும் கதீஜா அம்மா வஃபாத்தும். இந்த நேரத்துலதான் முடிவு பண்ணாங்க, இனி இந்த ஊர் வேண்டாம், வெளியே போயிடலாம். அதாவது அபூ தாலிப் எல்லாம் பெரிய சப்போர்ட்டா இருந்த காலத்திலேயே இன்னொரு சச்சாவாக இருந்த அபூ லஹப் படாத பாடுபடுத்தினார் நம்மளே. போற வர்ற இடத்துல எல்லாம் கல்லெடுத்து எறிகிறது, கடைவீதியில மண்ணவாரி சுத்துறது, இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தவர். இனி அவங்களும் இல்லைன்னா நம்மளை என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அதனால நாம வெளியூர் போயிடுவோம்னு சொல்லி தாயிஃபுக்கு போனோம். தாயிஃப்ல போய் அங்க மார்க்கத்தை எடுத்து சொல்லிட்டு இருந்ததுன்னா நமக்கு தெரியும், எல்லா விதமான தொந்தரவும் அங்க கொடுத்தாங்க. ஏற்கனவே குடும்பத்தில் பல பேருடைய மரணத்தினுடைய இழப்புகளால் பாதிக்கப்பட்டு மிகுந்த மன நோவினைக்கும் கவலைக்கும் துக்கத்திற்கும் ஆளான ஒருவர் அபயம் தேடி தங்கள் ஊருக்கு வந்த போது அவர்களும் கண்ணாலே அடித்து விரட்டுகிறார்கள். சரியா 10 நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு முன்னாலே ஆயிஷா அம்மா ஒரு தடவை கேட்பாங்க, உங்க வாழ்க்கையிலேயே ரொம்ப மோசமான நாள்ங்கிறது அந்த உஹது தானே, உஹது போர் தானே, அதுல உங்களுக்கு ரத்தம் வந்துச்சு, உங்க பல்லையெல்லாம் உடைச்சிட்டாங்க உஹது போர்க்களத்துல, அதுதானே அப்படின்னு கேட்டாங்க ஆயிஷா அம்மா. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அது இல்லை, நான் தாயிஃப்ல தங்கி இருந்த 10 நாள், அந்த 10 நாள் மாதிரி என் வாழ்க்கையில சோகமாக நான் அனுபவித்த எந்த நாளும் இல்லை. வாழ்க்கையிலேயே ரசூலுல்லாவை மிகுந்த ரணத்திற்கு உட்படுத்திய ஒரு பயணம் தாயிஃப் பயணம். தாயிஃப்ல இருந்து திரும்பி வந்து இந்த மனோநிலையில அடிபட்ட மனோநிலையில் ஆறாத காயங்களோடு இருக்கிற போதுதான் மேராஜ் பயணம் ஏற்படுகிறது. மேராஜ் கதீஜா அம்மா மரணத்திற்கு பிறகு அன்னலாருக்கு ஆறுதல் கூற அல்லாஹ் அழைத்தார். அபூ தாலிபிற்கு பிறகு ஆறுதல் கூற அல்லாஹ் அழைத்தான். தாயிஃபிலே அடி வாங்கியவர்களை அந்த அடி வாங்கிய ரணத்தை ஆற்றுவதற்கு அல்லாஹ் அழைத்தார். இந்த 3 சோகங்களுக்கும் ஆறுதல் சொல்றதுதான். ஆறுதல் பல வகை இருக்கு. நேரடியா வந்து நின்று ஆறுதல் சொல்றது ஒண்ணு இருக்கு, போன்லயே ஆறுதல் சொல்லுவாங்க. கேள்விப்பட்டேன் உங்க வீட்டுல இப்படி ஒரு மௌத்தம்மா, சரி அல்லாஹ் லேசாக்குவான், அல்லாஹ் அவங்க பாவங்களை மன்னிப்பான், தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருவாங்க. அல்லது யாராவது இன்னும் சில பேர் அதுக்கு கூட டைம் இருக்காது, நான் விசாரிச்சேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க. அவரும் பேச மாட்டாரு. இப்ப இதெல்லாம் விட அழைத்து பக்கத்தில வைத்து மலக்குகள் மூலம் ஆறுதல் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் அதான் நடந்துச்சு. ஒவ்வொரு தடவை அடி வாங்குறப்போ ஜிப்ரீல் ஒரு ஆயத்து கொண்டு வருவார். அந்த ஆயத்து குர்ஆன்ல நிறைய இடத்துல இருக்கு. உங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேரை கிண்டல் பண்ணிருக்காங்க. இந்த ஆயத்து நபியே, உங்களுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி நிறைய பேர் அடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு முன்னாடியும் நிறைய பேர்த்த பொய்காரன்னு ஆக்கியிருக்காங்க. இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இது மலக்குகளின் வழியாக தரப்படுகிற ஆறுதல். அதை தாண்டி நேரடியாக கூப்பிட்டு பக்கத்தில வைத்து அழைத்து ஆறுதல் படுத்துகிற அற்புதமான நிகழ்ச்சி தான் மேராஜ். மேராஜுக்குள்ள 3 காரணத்துல இது ஒண்ணு. 2வது காரணம் ரப்புடைய வல்லமை. காலம் உள்ளளவும் பேசப்படும், கியாமத்து வரை பேசப்படும். மேராஜ் அறிவியல் 7 வானத்தை கடந்ததாவெல்லாம் இன்னும் ஏத்துக்கல. ஏன்னா அறிவியல்ல வானமே இல்லை, வானமே இல்லை. அப்படி இருந்தா ஆனா முதல் வானத்துக்கே இன்னும் வரல, முதல் வானத்துக்கே இன்னும் வரல. 7 வானங்களை தாண்டிய ஆராய்ச்சி எல்லாம் இனிமேல் தான் போகணும். விஞ்ஞானத்தை பொறுத்த வரையும் அதெல்லாம் போகணும். இது பேரு விண்வெளி, அவ்வளவுதான். வானம் ஒரு வானத்திற்கும் அடுத்த வானத்திற்கும் இடையில உள்ள தூரம் 7 வானங்களை கடந்ததற்கு பிறகு இருக்கிற சுவனமோ நரகமோ அர்ஷோ
எதை பற்றியும் விஞ்ஞானம் போகாது. ஆனா விஞ்ஞானத்துக்கு இந்த மாதிரி போக முடியும் என்பது அறிவியல் பூர்வமாக அவன் வருவதற்கு இன்னும் சில காலம் ஆகலாம். இஸ்லாமியர்களை பொறுத்தவரை திருக்குரானையும் ஹதீஸையும் நம்புவார்கள். திருக்குரான் சொல்லுது, நான் கூட்டிட்டு போன வானங்கள்லாம் தாண்டி அல்லாஹ் சொல்லிட்டான், ஆமான்னு வணங்கும். நமக்கு எந்த சயின்டிஸ்டுக்கு மேலே நம்பிக்கை இல்லை. அவங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்லுவாங்க, நாளைக்கு மாறிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பூமி தட்டைன்னா, அப்புறம் பூமி சதுரம்னா, செவ்வகம்னா, அப்புறம் ரவுண்டா உருண்டைன்னா, இப்ப அதையும் கொஞ்சம் மாற்றி முட்டை மாதிரி நீள்வட்ட வடிவம்னு அதுக்கு ஒரு பேர் சொல்றான். வெறும் ரவுண்ட் இல்ல, நீள்வட்ட வடிவம்ங்கிறான். கொஞ்ச நாளைக்கு சூரியன் பூமியை சுற்றுதுமா, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இல்ல சூரியன் தான் பூமியை சுற்றுதுமா. இப்படி ஒவ்வொன்னா சொல்றதை எல்லாம் மாத்திட்டே இருக்கான். அவன்கிட்ட போய் ரசூல்லா மேராஜுக்கு போனாங்க அப்படிங்கறது எல்லாம் சொல்றதோ அவன் நம்ப வைக்கிறதோ அவ்வளவு சீக்கிரம் ஆகாது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, கூட்டிட்டு போனேன்னு அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லா நான் போனேன்னு சொல்லல. நான் போனேன்னு ஒருத்தர் சொல்றதா இருந்தா அதுல யாருக்காவது சந்தேகம் எல்லாம் வரும். சர்வ வல்லமையும் படைத்த உலகத்தை இயக்கி கொண்டிருப்பவன் சொல்லுகிறான், நான் கூட்டிட்டு போனேன். கன்ஃபார்ம் அவ்வளவுதான். அவன் கூட்டிட்டு போனாங்கிறப்ப கேள்வியே கிடையாது. எல்லா வல்லமையும் படைச்சு அவன் சொல்றான் நான் கூட்டிட்டு போனேன்னு. உனக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உனக்கு எதுக்கு அங்க அப்ஜெக்ஷன்லாம்? தன் அத்தாட்சிகளை காட்டுவதற்காக எல்லா அத்தாட்சியும் காட்டினான். ரசூல் போன உம்மத்துல ஒரு ஆள் போயிட்டு வந்தா உம்மத்தே போன மாதிரி. எங்களுக்கு சொர்க்கமெல்லாம் இருக்கும்னு தெரியாது, நரகமெல்லாம் இவ்வளவு மோசமா இருக்கும்னு தெரியாது அப்படின்னு நாம யாரும் நாளைக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் போய் பார்த்துட்டு வந்து பூரா சொல்லிட்டாங்க, இப்படி இப்படி இருக்கு, இப்படி இப்படி இருக்கு. அங்க இவரை பார்த்தேன், அங்க அவரை பார்த்தேன். சொர்க்கத்துல இருக்காரு இவரு, நரகத்துல இருக்காரு இவரு. நரகத்துல உள்ளவரை பார்த்தேன் சொர்க்கத்துல. ஒருத்தர் சொர்க்கத்தோட கேட்ல ஒருத்தர் ரிதுவான் ஒருத்தர் இருக்காரு சொர்க்கத்துடைய கேட்ல. அவர் தான் சொர்க்கத்தினுடைய கேட்ல நிக்கிறவர். எப்பவுமே ஆனந்தமா சிரிச்சிட்டு இருக்காரு. நரகத்தோட கேட்ல ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு மாலிகின் பேரு. நரகத்தோட வாசல்ல இருக்காரு. வாழ்க்கையில இதுவரை அவர் சிரிச்சதே இல்லை போல இருக்கு. செல்லாடி செல்லும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாட்ட கேட்டாங்கன்னு ஹதீஸ்ல வருது, இவர் ஏன் இப்படி இருக்காரு? சிரிக்கவே இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னாங்க, லம் யல்ஹக் முன்து خلقه الله تعالى ولو ضحك لاحد لضحك اليك. அல்லாஹ் அவரை படைச்ச நாள்ல இருந்து அவர் சிரிச்சதில்லை. ஒருவேளை யாருக்காவது சிரிக்கிறதா இருந்தா உங்களை பார்த்து சிரிச்சிருப்பாரு, உங்களை பார்த்து சிரிக்கல, முடிஞ்சு. நரகத்தில் நிக்கிறவன் எப்படிங்க சிரிப்பான்? நரகத்துல நிக்கிறவங்க எப்படி சிரிப்பு வரும் அவங்களுக்கு? கண்ட காட்சிகளை எல்லாம் வந்து ரசூல்லா சொன்னதுனால இந்த உம்மத்தில் இருக்கிற யாரும் எங்களுக்கு சுவனம் தெரியாது நரகம் தெரியாதுன்னு சொல்ல முடியாது. லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்ம அத்தாட்சிகளை காட்டுவதற்காக. எத்தனையோ அத்தாட்சிகள் இருக்கு. ஜியோகிராபின்னு சொல்றமல்ல, புவியியல், ஜியோகிராபி. ஜியோகிராபி வல்லுநர்கள் எவ்வளவோ ஆராய்ச்சி எல்லாம் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னு தெரியல, ஒண்ணு மட்டும் புரியுது. நிலத்துக்கு கீழே பெட்ரோல், கச்சா எண்ணெய், கனிம வளங்கள் இதெல்லாம் இருக்கிறது. எத்தனை இடத்துல உலகத்துல இருக்கோ அதை எடுத்து பார்த்தா ஒன்லி மேராஜுக்கு போன ரூட்ல மட்டும்தான் அது இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. என்ன காரணம்னு தெரியல. அவனுக்கு இது மேராஜ்னு புரிய வைக்க முடியாது. இது எங்கள் நாயகத்தினுடைய வழித்தடம். மக்காவிலே கிளம்பி அரபகத்தில் அங்கிருந்து தொடங்கி பழைய ஷாம் தேசத்தினுடைய மஸ்ஜிதுல் அக்ஸா வரைக்கும் வந்தார்கள். இதுக்கு இடையில இன்னைக்கு இத்தனை நாடு வருது, எகிப்து வருது, ஜோர்டான் வருது, மிஸ்ர் வருது, ஷாம் வருது. இந்த நாடெல்லாம் அந்த ரூட்ல பூராமே பெட்ரோல் வளம் உள்ள நாடுகள். இந்த பக்கமும் கொஞ்சம் பெட்ரோல் தோணுனா வரலாம், இந்தியால, சைனால, இந்தோனேஷியால, இலங்கையில, இந்த பக்கம் எல்லாம் இந்த ரூட்ல வரல. அந்த ரூட்டில் இருக்கிறது என்று சொல்லுவதற்கு தோண்டி பார்த்தால் கனிம வளங்கள் இருக்கிறது என்று சொல்ல உனக்கு தெரியும். ஆனா அது ஏன் அங்க மட்டும்னு சொல்ல எங்களுக்கு தெரியும், குர்ஆனுக்கு தெரியும், ஹதீஸுக்கு தெரியும். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம் வல்லமைகளை காட்டுவதற்காக வேண்டி நாம் அழைத்து சென்றோம்.
மூணாவது காரணம், இது ஒரு சோதனை, இப்திலா. யாருக்கெல்லாம் லேசா தடுமாற்றமா ஈமான் இருக்கோ அவன்லாம் நம்பாம வெளியே போயிடுவான். யாருடைய ஈமான் எல்லாம் பக்காவா இருக்கோ அவங்க நம்புவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்க சாஹிபு, அப்படியே தான் சொன்னாங்க, உங்க சாஹிபுன்னு தோழர், உங்க சாஹிபு எங்கேயோ நைட்டு ஒரே நைட்ல அங்க எல்லாம் போயிட்டு வந்தாராமா, மேல எல்லாம் போனாராமா, போயிட்டு வந்தாராமா அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்ன வார்த்தை தான், காலையிலையும் மாலையிலையும் அங்கிருந்து ஒருத்தர் செய்தி கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கிறாருங்கிறத நான் ஏற்கனவே நம்பியிருக்கேன். இப்ப அவர் போயிட்டு வந்தாருன்னு சொல்றதுல எனக்கு என்ன, இங்கதான் சித்தீக் என்கிற பட்டம் அவர்களுக்கு கிடைத்தது. சித்தீக்னா உண்மைப்படுத்துபவர். பக்காவான மனசு ஈமான் உறுதி இருந்தா தான் அப்படியெல்லாம் பதில் சொல்ல முடியும். நம்மளா இருந்தா என்ன சொல்லிடுவோம், அப்படியே சொல்லாது தெரியல, விசாரிக்கலாம், சமயத்துல ஏதாவது உணர்வாரு. இல்ல நம்ம யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, நாம அப்படிதானே சொல்லுவோம், என்னன்னு தெரியல, நல்லதா இருந்தாரு, கொஞ்சம் இடையில ஒரு மாதிரி அவருக்கு ஆகும், அப்படி ஏதாவது சொல்றாரோ என்னமோ தெரியல, இப்படி எல்லாம் நம்ம பேசுவோம். சொன்ன உடனே அடுத்த கணம் சமா, அவர் வானத்துக்கும் அவருக்கும் கான்டாக்ட்ல இருக்கிறாங்க, காலையிலும் மாலையும் செய்தி வருகிறது. சொல்ல போனா நீ என்ன பார்வையில பாப்பியோ தெரியாது, அபூபக்கர் ரலியல்லாஹு பார்வை என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூமி மேல வானம் கீழேன்னு சொன்னா அதைத்தான் சொல்லுவாங்க திரும்ப. ஆமா, வானம் கீழே பூமி மேலே சொல்லுவாங்க. அந்த உறுதியான ஈமான். இந்த டவுட் நிறைய பேர் வெளியே போயிட்டான், மேராஜ்லயே வெளியே போயிட்டான். அது என்ன இப்படி எல்லாம் நடக்கலாமா, ஒரே ஒரு நொடியில இவ்வளவு நடந்துச்சா, நடத்துறவே நடத்துறான், உனக்கு என்ன அதுல, இப்படி எல்லாம் கூட நடக்குமா, நடக்கும். காலம் நிறுத்தி வைக்கப்பட்டால் நடக்கும். நீங்க நல்லா கவனிக்கணும், மேராஜினுடைய முக்கியமான கருவே அதுதான். காலத்தை அல்லாஹ் பல பேருக்கு நிறுத்துவான். ஒரு 20-25 வருஷ காலம் இந்த இடத்தை எல்லாம் போய் மஸ்ஜிதுல் அக்ஸா பார்த்து சொர்க்கம் நரகம் வானம் பூமி அல்லாஹ் ரப்பு ஜிப்ரீல் சிதறத்துல் முன்தவா எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றதுக்கு எத்தனை வருஷமோ அத்தனை வருஷம் ரப்பு நினைச்சா காலம் நிற்கும். யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நிறுத்துவான் காலத்தை. வரலாறு முழுக்க காலம் நின்றுக்குது, நிறைய டைம் நின்றுக்குது காலம். காலத்தை நிறுத்துவான். சில பேர்த்துக்கு மாத்திரம் நிறுத்துறதுன்னா சில பேர்த்துக்கு நிறுத்துவான். உலகத்துக்கே நிறுத்துறதுன்னா உலகத்துக்கே நிறுத்திடுவான். மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் போன போது உலகத்தின் காலம் நின்றது. அதான் நாராங்கி ஆடிட்டு இருந்த இவங்க கதவை இழுத்து உமானி வீட்டுல கதவை சாத்தின உடனே இந்த நாராங்கி ஆட ஆரம்பிக்குமல்ல தாழ்பாள், இந்த நாராங்கி ஆட்டம் ஆடி முடியறதுக்குள்ள வந்துட்டாங்க. நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா வேலை செஞ்சு ஆஃப் பண்ண உடனே அது ஆஃப் ஆகுறது கொஞ்ச நேரம் ஆகுமல்ல, அந்த ரவுண்டு சுத்தி நிக்கிறதுக்குள்ள வந்துட்டாங்க. படுத்திருந்த பாயில் சூடு கொஞ்ச நேரத்தில் இருக்கும் இல்லையா, அந்த சூடு ஆறுவதற்குள் வந்து விட்டார்கள். ஜஜீர் பி ஹத்தி ரஹி பிஸ்தர் பி ரஹா கரம் தா அரிஸ் கயே சலே ஆய முஹம்மத். ஜஜீர் பி ஹத்தி ரஹி நாராங்கி ஆடிக்கொண்டிருந்தார். பிஸ்தர் பி ரஹா கரம் விரிப்பு சூடாகவே இருந்தது. அரிசி வரைக்கும் போனார்கள், திரும்பினார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காலம் சில பேர்த்துக்கு மட்டும் காலத்தை நிறுத்திடுவான். ஒண்ணும் இல்லை, 33 வயசுல உயர்த்தப்பட்ட ஈசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப இங்க வரும்போது 33 வருஷமா தான் இறங்குவாங்க. வர்றப்போ அப்படியே ஒரு 300-400 வருஷமா வயசான மாதிரிலாம் இறங்க வேண்டியதானே. காலம் நிறுத்தி வைக்கப்படும். அவர் இங்க வரும்போது 33 தான். குரான்ல இருக்கு, நாம மறுக்கவே முடியாது. 300 வருஷம் தூங்குனாங்க, 300 வருஷம் தூங்குனாங்கன்னு வரலாறு இருக்குல்லங்க. கஹஃப் சூரா குகையில தோணவங்க அந்த 7 பேர்த்துக்கு மட்டும் காலம் நிறுத்தி வைக்கப்பட்டது. உலகம் ஓடிட்டு தான் இருக்குது. அவங்க எந்திரிக்கிறப்ப யாரும் கேள்வி கட்டையா எந்திரிக்கல, படுத்த மாதிரியே எந்திரிச்சாங்க. படுத்த போது வாலிபர்கள், எந்திரிக்கிறப்போ வாலிபர்கள். முடியெல்லாம் நிறைக்கல, நகம் வளரல, ஒன்னும் ஆகல.
அப்படியே இருந்த மாதிரி எந்திரிச்சாங்க. காலம் அவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. காலத்தை இயக்குபவனும் நிறுத்துபவனும் காலத்தை ஓட்டுபவனும் அல்லாஹ், அவன்தான் காலம். அப்போ ரப்பு காலத்தை நிறுத்தி வைக்கிறான், நடக்கிறது நம்பணும். அல்லாஹ் மேராஜினுடைய 3வது காரணம் இது. யார் யாரெல்லாம் டவுட்டா இருக்காங்களோ ஈமானே போயிடும். யார் யாரெல்லாம் ஈமான் உறுதியாக இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்குத்தான் மேராஜ். காலத்தை அல்லாஹ் அப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்தி வைத்தான். நொடி பொழுதில் அல்லது கண்ணி வைக்கும் நேரத்தில் அல்லது கதவின் அசைவு நிற்கிறதற்குள் படுக்கையின் சூடு ஆகுவதற்குள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு வந்துட்டாங்க. இதுல என்னமோ சில பேர் மறுக்கிறதுல அவங்களுக்கு என்னமோ பாரம் மாதிரி. போயிட்டு வர்றவங்க அவங்க போயிட்டு வர்றாங்க. இந்த ஒளியின் வேகம் சொல்றாங்கல்ல, ஒரு செகண்டுக்கு இந்த ஒளி இப்போ 86,286 மைல் தூரமாகும். கணக்கு போட்டா சில நிமிஷங்களுக்கு கணக்கு போட்டா சைபரே எத்தனைன்னு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ 100 ஒளிங்கிறது அதுதான். ஒளியினுடைய ஃபாஸ்ட் வேற. இவன் நம்ம ஆக்டிவால போற மாதிரியே நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கான். 60 கிலோமீட்டர் ஸ்பீடு, ஒரு இதுக்கு இவ்வளவு கிலோமீட்டர் போனால் பிளைட்டுடைய ஸ்பீடு இந்த மாதிரி 800, 900, 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு தூரம். அது ஒளி. ஒளியின் பயணம் பல லட்சம் பல கோடி மைல் பெர் செகண்ட். புராக் என்கிற வாகனத்துக்கு 100 பேர். ஒளி அது. புராக்குனவே மின்னல் பேர். புராக் மின்னல். அது மின்னல் வேகத்துல போகும். மின்னல் ஒளி, புராக் ஒளி. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பேரே ஒளி. 100 என்று பெயர் அவர்களுக்கு. குர்ஆன்ல நிறைய இடத்துல வருதுங்க. ரசூலுல்லாஹ்னு சொல்லல, அல்லாஹ் நூறுன்னு சொல்றான். லகத் ஜாஅக்கும் மினல்லாஹி நூருன் வ கிதாபும் முபீன். உங்களுக்கு ஒரு கிதாபு தந்திருக்கிறேன், ஒரு நூறு தந்திருக்கிறேன். யார் அந்த நூறு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப புராக் 100, ரசூலுல்லாஹ் 100, ஜிப்ரீல் 100. எல்லா மலக்குகளும் ஒளியால் படைக்கப்பட்டவர்கள், 100ஆல் படைக்கப்பட்டவர்கள் மலக்குகள். ஷைத்தான் இதெல்லாம் நெருப்பால் படைக்கப்பட்டவர்கள். ஜிப்ரீல் 100, புராக் 100, ரசூலுல்லாஹ் 100. எல்லாமே 100. போறது ஆக பெரிய 100ஆன அல்லாஹ் தஆலா. அல்லாஹ்வுடைய அஸ்மாஉல் ஹுஸ்னால இறைவனுடைய திருநாமங்கள்ல 100. சொத்தமா சுருக்கமா சொல்ல போனா இது 100களின் பயணம். 100களின் பயணம். மனுஷன் போனா தானே உனக்கு டவுட் வரும். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் கூட்டிட்டு போறான்னா உனக்கு டவுட் வரலாம். இங்க போவது 100, கூட்டிட்டு போறது 100, வாகனத்துக்கு பேரு 100, பார்க்க போறவங்களுக்கு பேரு 100. சஃபருல் அன்வார் என்று சொல்லுவார்கள் மேராஜ் பயணத்தை. சஃபருல் அன்வார்னா பேர் ஒளிகளின் பயணம். ஒளி இவ்வளவு ஸ்பீட்ல போகணுங்கிறதுல உனக்கு எனக்கும் அதுல ஒன்றும் நம்பிக்கை தேவையில்லையே, தாராளமா. அதாவது முதல்ல உறுதியா நம்பணும். நம்முடைய ஈமானுக்கு பேரு அல்லதீன யுமினூன பில் கைப் அப்படிதானே வருது. சூரா பக்ராவுடைய ஆரம்பத்திலேயே குர்ஆன்ல நிறைய இடத்துல வருது. நம்முடைய ஈமானுக்கு பேர் ஈமானு பில் கைப், மறைவை நம்புதல். மறைவை நம்புதல். அங்க பாரு ஃபேன், அங்க பாரு லைட்டு, அங்க பாரு மரம், அங்க பாரு கிளி, அங்க பாரு இது, ஒவ்வொன்னா காட்டணும். பார்த்துட்டு ஆமா ஆமான்னா இது பேர் ஈமான் இல்ல. கண்ணால் பார்த்து விட்டு காதால் கேட்டு விட்டு ஒரு விஷயத்தை ஒருவன் நம்புகிறான், அதுக்கு பேர் ஈமான்னு சொல்ல முடியாது. ஈமான் எது தெரியுமா? யுமினூன பில் கைப், மறைவானவற்றை நம்ப வேண்டும். நம்ம யாராவது முன்கர் நக்கீரை பார்த்திருக்கிறோம்? கபூர்ல வருவாங்கன்னு சொல்றோம். அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா? தெரியாது. ஜிப்ரீல பார்த்திருக்கிறோமா? தெரியாது. இந்த ரூம் வாங்க வர்றாருன்னா அப்பப்போ நிறைய இடத்துக்கு வந்துட்டு போறாரு. அந்த இஸ்ராயல் ஒரு தடவையாவது கண்ண மாட்டிருக்காரா? எங்க நம்ம பின்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு, முன்னாடி வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. 2 தினிக்க சமயத்துல பள்ளிவாசல்லே வாங்கிட்டு போயிடுறாரு. என்னைக்காவது அவரை பார்த்திருக்கிறோமா? பார்த்ததில்லை. அல்லாஹ்வை பார்த்ததில்லை, ரசூலை பார்த்ததில்லை. ஆனால் இதையெல்லாம் நம்பி இருக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் சொல்லுகிறான், இதுக்கு பேரு யுமினூன பில் கைப்,
பார்க்காமலும் கேட்காமலும் நம்புதல். அதனாலதான் நம்ம ஈமான் ரொம்ப ஹெவியான ஈமான். கண்ணில் பார்த்து ஈமான் கொள்றது இல்ல, கபருக்குழியை நோண்டி பார்த்தா கன்ஃபார்ம் பண்றோம், ஒண்ணும் இல்லை. நிறைய முயற்சி எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, கபருக்குள்ள என்ன மாதிரி நடக்குதான்னு பார்த்துடலாம் அப்படி இப்படி. அதை தோண்டி பார்த்து கொஞ்ச நாள்ல அவங்க மொத்தா போயிட்டான். ஒன்னும் கன்ஃபார்ம் எல்லாம் பண்ண முடியாது. மொபைல உள்ள வச்சுட்டு அடுக்கிறோம்னு வைக்கல, எந்த டவரும் எடுக்காது. இங்க மேலேயே டவர் எடுக்க மாட்டேங்குது. இதையெல்லாம் நாம் பார்த்ததில்லை. மலக்குகள் என்பது நமக்கு தெரியாத உலகம், ரப்பும் அவருடைய அரசாட்சிகளும் நமக்கு தெரியாத உலகம். இதுக்கெல்லாம் இருந்தாலும் நம்புகிறோம் அல்லவா? இந்த நம்பிக்கைக்கு அல்லதீனையும் அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள். பார்த்த உடனேதான் நம்புவேன்னு சொன்னா கடைசி வரைக்கும் ஈமான் வராது. இன்னொன்னு என்ன தெரியுமா? பார்த்த பிறகு நீ இருந்ததானே ஈமான் கொள்ளுது, இருக்கவே மாட்டேன் மோதா பேர்ல. 600 இறக்கைகள் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாமுடைய சொந்த உருவம். நான் சொல்றது சஹீஹுல் புகாரி. முதல்ல குகையில அங்க ஜிப்ரீல பார்த்ததுக்கு அப்புறம் ஜிப்ரீலுடைய சொந்த உருவத்துல ரசூலுல்லாஹ் பார்த்தது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில. திடீர்னு போயிட்டு இருக்கிறப்ப இப்படி அண்ணாந்து பார்த்தா வானத்தை நிரப்பிட்டு உட்கார்ந்து இருக்காரு. அவர் வானத்தை நிரப்பி கொண்டு ஹதீஸ்ல வருது, 600 இறக்கைகள் ஜிப்ரீலு கொண்டு அவருடைய சொந்த அவருடைய அல்லாஹ் அவரை படைத்த அவருடைய சொந்த உருவம். ரசூலுல்லாஹ் பார்த்த உடனே பயந்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு எக்கச்சக்க ஒரு ட்ரைனடான ரசூலை அப்படி பயந்தா. நமக்கு இங்க ஒரு மாதிரி எவனாவது தலையை விரிச்சு போட்டு வந்தாலே பயமா இருக்கு. இது என்னமோ ஒரு சைஸா வர்றானே அப்படின்னு. எங்கேயாவது ஏதாவது இந்த தர்கா அங்க இங்கன்னு நம்ம ஓடினோம், என்னமோ நடக்குது. ஜிப்ரீல் எல்லாம் பார்த்தா பார்த்துட்டெல்லாம் ஈமான் கொள்ள முடியாது. ஈமான் கொள்றது அளவுக்கு நாம இருக்கவும் மாட்டோம். என்றால் கண்ணால் காணவில்லை, காதால் கேட்கவில்லை, அனுபவத்தால் உணரவில்லை. ஆனாலும் யா அல்லாஹ் நாங்கள் இதையெல்லாம் நம்புகிறோம், நீ ஒருவன் என்று நம்புகிறோம், நபிமார்களை நம்புகிறோம், உன் வேதங்களை நம்புகிறோம், சொர்க்கம் நரகம் எல்லாம் உண்டென்று நம்புகிறோம், மறுமையில் விசாரணை உண்டென்று நம்புகிறோம். இதுக்கெல்லாம் பேர் தான் ஈமானும் வெல்லுதை. அந்த ஈமானை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் மேராஜ். அன்பானவர்களே, மேராஜினுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு அடியையும் சொல்லிட்டே போலாம். அல்ல மேராஜ். நான் சுருக்கமாக முடிவுக்கு வருகிறேன். அல்லாஹ் 2 பரிசு கொடுத்தார் ரசூலுல்லாஹ்வுக்கு. 2 பரிசு. முதல் பரிசு சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 ஆயத்து. நம்ம அதுதான் ஆமன ரசூலு பிமா உன்சில இலைஹி மின் ரப்பிஹி வல் முஃமினூன், அது ஒரு ஆயத்து. அதுக்கு அடுத்த ஆயத்து லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஆஹான்னு தொடங்கி ஃபர்ஸுன்னா அலல் கௌமில் காஃபிரின் வரைக்கும் இந்த 2 ஆயத்துகள் ஹவாத்தீம் சூரத்துல் பக்ரான்னு சொல்லுவாங்க. பக்ராவின் கடைசி வசனங்கள். அல்லாஹ்விற்கு மேராஜில் கொடுக்கப்பட்ட அன்பளிப்பு. புகாரி ஷரீஃப்ல மகாசின்னு ஒரு பாடம். அந்த பாடத்துல இந்த ஹதீஸ் வருது. பத்ரில கடந்து கொண்ட சஹாபி இதை அறிவிக்கிறார். யார் இரவிட படுக்கைக்கு செல்லுகிற போது பக்ராவின் கடைசி 2 வசனங்களை ஓதிவிட்டு படுக்கிறாரோ கஃபதாஹு, அந்த இரவின் எல்லா முசீபத்துகளை விட்டும் அவரை பாதுகாக்க அந்த 2 வசனம் போதும். அவனு ரசூல் 1, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் 1. இந்த 2 ஆயத்து. இது அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு மேராஜில் வழங்கிய பெரிய அன்பளிப்பு. 2வது அன்பளிப்பு ஐவேளை தொழுகை. 50 வக்தாக இருந்து அது படிப்படியாக குறைக்கப்பட்டு 5. நான் அந்த பூரா வரலாறுன்னு சொல்லல, ஒண்ணு மட்டும் சொல்றேன். 5ஐயும் இன்னும் கொஞ்சம் போய் கம்மி பண்ணிட்டு வாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்க உம்மத்து எதையும் செய்ய மாட்டாங்க, போய் 5ஐயும் கம்மி பண்ணு. இந்த வார்த்தையை சொல்லி சொல்லிதான் 9 தடவை அனுப்பிச்சு விட்டாரு.
போய் போய் தள்ளுபடியாகி கடைசியில 5க்கு வந்துருச்சு. இப்பவும் சொல்லியிருக்காரு மூசா அலைஹிஸ்ஸலாம், பைன்ன உம்மத்துக்கு எல்லாம் சொல்லி நம்மளை பத்தி இவ்வளவு கரெக்டா அவருக்கு எப்படி தெரியும்னு தெரியல. யாருக்கு? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதாவது நம்மளை விட ரொம்ப மோசமானவங்க அந்த பனு இஸ்ரவேலர்கள். அவங்களுக்கு நபியா போனதுனால அவருக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு, உன் உம்மத்து இதை செய்யாது, ரொம்ப மோசமானவங்களுக்கு நபியா நான் போவேன், படாதோட பட்டுச்சானோ என்னைய, உங்க உம்மத்தும் 5 வக்தெல்லாம் தொழுவாங்கன்னு சொல்ல முடியாது, திரும்ப போகணும். இது ஹதீஸ்ல மேராஜுடைய நீண்ட ஹதீஸ், ஒரு பக்கம் 1.5 பக்கத்துக்கு வருது இல்லையா சஹீஹுல் புகாரில. கடைசி வரி தான் என்னன்னா, மூசா என்னை திரும்ப போக சொன்னார், என் ரப்புடைய இதுக்கப்புறம் போறதுக்கு எனக்கு வெக்கமா இருந்துச்சு, அதனால நான் போகல. ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. சில பேர் ஜபருக்கு வாங்குற பேர்ல 5-6 தடவை வந்து வாங்குவாங்க. போடா இன்னும் கொடுக்குறாங்களா, போடா வெக்கமா இருக்கா, இனி ஒரு மாதிரி பாக்குறாங்க, சும்மா கஞ்சி ஊத்துறாங்கிறதுக்காக பக்கெட்டு தூக்கிட்டு வந்தா இப்படி திரும்ப வந்தா. சில பேர் பொட்டனை வாங்குறது இல்லை, வேற ஏதாவது இலவசமா ஏதாவது கொடுத்தோம்னா லெப்ட்ல ரைட்ல முன்னாடி இந்த அங்க அவர் நிக்கிறாரு வாங்கிட்டு சொல்றாரு அப்படின்னு அவருக்கு வாங்கி இப்படிலாம் வாங்குறாங்கல்ல. ரொம்ப கட்டத்துக்கு அப்புறம் வாங்குறவனுக்கே வெக்கம் வருது, போறதுக்கே கஷ்டமா இருக்கு. சொல்றாங்க 9 தடவை போய் 55 ஆயிருக்கு, இதுக்கு மேல எல்லாம் நான் போற மாதிரி ஐடியா இல்ல, நான் வெக்கப்படுறேன் அப்படின்னா. உண்மையாகவே அதுதான் 5 கூட தொழுகலைன்னா வெக்கி தலை குனிய வேண்டிய விஷயம் அர்த்தம். இனி எல்லாம் போனா குறைஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆனா என்ன குறைஞ்சாலும் சரி வாரத்துக்கு ஒரு தடவை தொழுவு அப்படின்னு எல்லாம் அல்லா சொல்லியிருக்கவே மாட்டான், கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு நம்ம அதை செஞ்சுட்டு இருக்கிறோம். வாரத்துக்கு ஒரு தடவை, வருஷத்துக்கு 2 தடவைங்கிற மாதிரி வெக்கி தலை குனிய வேண்டிய செய்தியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். திடீர்னு சவுண்ட கூட்டினாருன்னா நீங்க முடிச்சுக்கங்கன்னு அர்த்தம். நல்லா கரெக்டா இருக்கிற சவுண்ட்ல வால்யூமை கூட்டுறாங்கன்னு வைங்களேன், பயானம் முடிச்சுங்க, டைம் ஆயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், தொழுகை என்கிற பரிசு அல்லாஹ்வால் தரப்பட்டது. சூரத்துல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனம் அல்லாஹ்வால் தரப்பட்டது. வாழும் காலமெல்லாம் தொழ வேண்டும். அன்பானவர்களே, மறுமையினுடைய முதல் விசாரணை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அப்பலுமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி அன்ஸலாம். அடியானை முதலாக இறைவன் விசாரிப்பது தொழுகை. அந்த தொழுகையும் அதனுடைய கடமையை உணர்ந்து தொழுதாக வேண்டும். ரொம்ப மேராஜுக்கு போயிட்டு வந்த பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? கடுமையான வார்த்தை, மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர். வேண்டுமென்றே தொழுகையை விட்டவன் காஃபிராகி விட்டான். காஃபிராகல, காஃபிர் மாதிரி ஆயிட்டான் அப்படின்னு அந்த ஹதீஸுக்கு நாமளா ஒரு ஆறுதல் சொல்லிக்கிறோம். காஃபிர் மாதிரி ஆயிட்டான். எனவே மேராஜ் வரும் போகும், திரும்ப அடுத்த வருஷம் மேராஜ் வரும் போகும். தொழுகையை சரியாக நின்று நிறைவேற்ற வேண்டும் என்கிற நினைவூட்டலுக்குத்தான் இந்த நல்ல இரவு. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் தொழுகையாளியாய், பள்ளியின் தொடர்புடையவர்களாய், இறக்கிற போது கதா இல்லாமல் தொழுகையை நிறைவேற்றியவர்களாய் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. மேராஜ் இரவினுடைய கைரு பரக்கத்துகளை அல்லாஹ் தருவானாக. இந்த இரவின் பொருட்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டு களிக்கிற சுபதத்தில் உடன் இருக்கிற நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه صلاة وسلاما عدد ما ذكره الذاكرون وغفل عن ذكره الغافلون. اللهم بحرمة صاحب التاج والمعراج والبراق نبينا محمد صلى الله عليه وسلم نسألك أن تقضي حوائجنا وتشفي أمراضنا وتصلح لنا أحوالنا وتصلح سرنا وعلانيتنا وبارك لنا ويبارك لنا في ديارنا وأموالنا وأعمالنا
وطمئن حياتنا بالأعمال الصالحة ونذر قلوبنا بنور معرفتك يا الله يا رحمن يا رحيم. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. اللهم بحرمة هذه الليلة ليلة المعراج يسر عسيرنا وعسير من حضرنا في هذا المجلس وحضرنا من حضرنا في هذا المسجد وحضرنا في هذا المقام وعسير هذه الأمة، فإن تيسير كل عسير عليك يسير يا ميسر الأمور. اللهم رب الأرباب ويا مسبب الأسباب، اللهم منزل الكتاب، اللهم مجري السحاب، بارك لنا في أفعالنا وأعمالنا كلها، وارحمنا برحمة تغنينا بها عن رحمة من سواك يا أرحم الراحمين. نعوذ بك من جهد البلاء ودرك الشقاء وسوء القضاء وشماتة الأعداء يا رب العالمين. اللهم إنا نعوذ بك من الشك والشقاق والنفاق والشقاق وسيء الأخلاق يا أرحم الراحمين ويا أكرم الأكرمين ويا غياث المستضيفين يا مجيب دعوة المضطرين. لا تردن أيدينا خائبين، لا تردن أيدينا خائبين، لا تردن أيدينا خائبين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصل وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين، والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله